தாவேகாவுக்கு நிறைய நிர்வாக மாவட்டங்கள் உண்டு. ஆனால் இதில் எவ்வளவு மாவட்ட செயலாளர்களுடைய பெயர் கும்மிடிப்பூண்டிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தெரியும்னு தெரியாது. ஆனால் கரூர் சம்பவத்தின் காரணமாக தமிழகம் முழுவதும் அறியப்பட்டவர் மதியழகன். அவருக்கு கரூர் மாவட்ட செயலாளரான மதியழகனுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய பெயர் அறிவிக்கப்பட்ட போது அங்கே பெரிய கரவொலியும் கூட நம்ம பார்த்தோம். நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்க. வணக்கம். இந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலானது சூடுபிடித்துள்ளது. தேர்தல் களமானதும் சூடுபிடித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் முக்கிய கட்சிகளாக கருதப்படக்கூடிய திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே கூட்டணி கட்சிகள் உட்பட பல்வேறு அவர்களது வேட்பாளர் பட்டியலை அடுத்தடுத்து வெளியிட்டனர். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அந்த கட்சியின் தலைவர் விஜய் தற்போது இந்த 234 தொகுதிக்குமான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார். அதில் பல்வேறு நிர்வாகிகளும் பங்கு பெற்றனர். குறிப்பாக இந்த கரூர் மாவட்டத்தில் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளரான மதியழகன் பெயரும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அவர் கரூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். எப்போதுமே தமிழகத்தில் கரூர் தொகுதியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படும். ஏனென்றால் இந்த கரூர் தொகுதியானது முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட திமுக செயலாளருமான செந்தில் பாலாஜியின் பெயர் பெற்ற தொகுதியாக கருதப்படுகிறது. மேலும் தற்போது அதிமுகவிலும் குறிப்பாக முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட அதிமுக செயலாளருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த சூழலில் தற்போது கரூர் சம்பவத்தில் அந்த 41 பேர் உயிரிழந்த அந்த துயர சம்பவத்தில் தாவேகாவின் மாவட்ட செயலராக செயல்பட்டவரும் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவருமான மதியழகன் அந்த சமயத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றவர். சுமார் 20 நாட்கள் அவர் சிறையில் இருந்தார். அதன் பிறகு ஜாமீனில் வெளிவந்த அவர் தற்போது சிபிஐ விசாரணையிலுமே இருந்து வருகிறார். இந்த நிலையில் விஜய் அவருக்கு வாய்ப்பு வழங்கி கரூரின் தொகுதி வேட்பாளராக அவரை அறிவித்துள்ளார். தற்போது மதியழகனை அறிவித்தது அந்த கரூர் மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஏனென்றால் இந்த மதியழகனானவர் விஜய் ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கி தற்போது கட்சியாக மாறிய வரையிலும் மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட தலைவர் பொறுப்புகளில் இருந்தவர். இந்த நிலையில் அவருக்கு இந்த தற்போது விஜய் வாய்ப்பு வழங்கியது கட்சி வட்டாரத்தில் ஒரு பேசுபொருளாக இருந்து வருகிறது. அந்த சமயத்தில் என்ன விமர்சனம் வந்தது என்றால், வழக்கில் எல்லாம் அவங்க வைத்த வாதங்கள் அவரை குறை இல்லை அவர் மேலே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்ற விமர்சனம்லாம் வந்தது. ஆனால் கட்சி இஸ் வெரி மச் வித் ஹிம் என்று காட்டும் போல அவங்க செயல்பாடுகள் அப்போ காட்டினாங்க. இந்த நிலையில் அவரை வேட்பாளராக களமிறக்கியிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்டார் அவர். இன்னும் கூட சிபிஐ விசாரணையில் அவர் சென்று வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்ட செயலாளரான மதியழகனை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் என்பது இன்னொரு சுவாரஸ்யம். மேலும் நிறைய விவரங்கள் காத்துட்ருக்கு. திரு விஜய் 234 தமிழக வேட்பாளர்களோடும் அதே போல புதுச்சேரி வேட்பாளர்களோடும் புகைப்படம் எடுத்து வருகிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.